வணக்கம். லட்சுமி கடாட்சம் பெருக. அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். அப்போது விழித்துக்கொண்டு படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். முதலில் சிரமமாக இருந்தாலும் இப்படி பழகிவிட்டால் பிறகு பழக்கமாகிவிடும். இப்படி செய்வது ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் முதலிய பலனை கொடுக்கும். அந்த நேரத்தில் தேவர்களும் முன்னோர்களும் நம் வீட்டை நோக்கி வருகிறார்கள். அப்போது விழித்திருந்து மனதால் அவர்களை வழிபட்டால் அவர்களை கௌரவித்து வரவேற்பதாகும். அவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு நன்மை செய்வார்கள். அதிகாலை 5 மணிக்கு கொல்லைப்புற வாசலை திறந்து வைத்து அதன் பின்னரே தலைவாசலை திறக்க வேண்டும். அதிகாலை விழித்தவுடன் பசுவையாவது தன் முகத்தையாவது தன் வலது உள்ளங்கையாவது முதலில் பார்த்துவிட வேண்டும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும். வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்று மாலை குளித்து சத்தியநாராயணரை துளசி செண்பக மலர்களால் அர்ச்சித்து பால், பாயாசம், கற்கண்டு, கனி போன்றவைகளை வைத்து வணங்கிய பின்னரே இரவு உணவு உண்ண வேண்டும். வைரம், வெள்ளி பாத்திரங்கள் லட்சுமி கடாட்சம் உள்ளவர்களுக்கே கிடைக்கும். ஒருவர் தனக்கு சீராக அளிக்கப்பட்ட மேற்கூறியவற்றை தனது ஜீவித காலத்தில் விற்கவோ தன் பிள்ளைகளுக்கோ கூட அன்பளிப்பாகவும் கொடுக்கக்கூடாது. தனது காலத்திற்கு பின்னரே அவர்களுக்கு அது சேர வேண்டும். முடிந்தால் அவர்களுக்கு புதியதாக வாங்கி கொடுக்கலாம். தவிர்க்க வேண்டியவை சில. ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசல் படியில் நின்று கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து வாங்க வேண்டும் அல்லது கீழே இறங்கி வாங்க வேண்டும். வாசற்படி, அம்மி, ஆட்டுக்கள், உரல் இவைகளில் உட்காரக்கூடாது. இரவு நேரங்களில் பால், மோர், தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்கக்கூடாது. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது. குத்துவிளக்கை தானாக அணையவும் விடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது. எளவு என்று கூறக்கூடாது. அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது. துணிமணிகளை உடுத்தி கொண்டே தைக்கக்கூடாது. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்திற்கு அனுமன் தேடி வந்து விடுவார். அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதே போல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில், அவன் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்து விடுகிறாள். ஆகவே இல்லம் தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்பிரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமமும் ஒலிப்பது அவசியம். அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும். வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும். விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு. லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி. நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும். எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது. நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர் தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும். சுமங்கலிகள் பூரண கும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண், சூரணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிளை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தமானவை. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும். பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும். அவற்றுள் தீவனங்கள் வாங்கி தந்து பூஜித்தால் பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறார். கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம். செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் சங்கு, நெல்லிக்காய், பசுஞ்சாணம், கோஜலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம். காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு, கோவில் கோபுரம், இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும். தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் 5 முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு. வீட்டில்
சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அமங்கல சொற்கள் பேசவே கூடாது. மாலை 6 மணிக்கே திருவிளக்கு ஏற்றிவிட வேண்டும். எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது. எந்த பொருளையும் இல்லை இல்லை என்று கூறக்கூடாது. இந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். அன்னம், உப்பு, நெய் இவைகளை கைகளால் பரிமாறக்கூடாது. வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடக்கூடாது. அடைசல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.